கண்ணை கட்டி விடுறாங்க, சட்டியை உடைச்சிருவாப்லையா? கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது. கண்ணை கட்டி வர விட்டாங்க, உடைச்சாப்லதான். பெருசா பாரு. எத்தனை வருஷமா நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா. சுயஉதவி குழு பேர் என்ன? கங்கையம்மன் மகளிர் சுயஉதவி குழு. நான் ஊக்குனரா இருக்கிறேங்க ஐயா. மானியம் லோன் எல்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன் எல்லாம் வாங்கலங்க ஐயா. நான் வந்து எம்பிசிங்க ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. ஜோக்கரா இருக்கீடா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்குக்கு போறோம், மானியத்துல குடுக்குறாங்களா லோன்ட்டு கேக்குறாங்க. இல்லம்மா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா? அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இவ்வளவு பண்ணி போறதுக்கு பாத்தீங்களா உங்களுக்கு நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. பண்றோம், அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. கற்பகம் தானே? கற்பகம், சரி. உங்க வீட்டுல பள்ளிக்கு போற குழந்தைங்க இருக்காங்களா? பசங்க வேலைக்கு போறாங்க. பேரனா? இல்ல, என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்த காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்த 10வது தான் படிச்சிருக்கான். கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க. இந்த காலேஜ் போற பையனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதா? காலேஜுக்கு போறாங்க 1000 ரூபாய் வாங்குறேன் ஐயா. 1000 ரூபாய் வாங்குறேன், மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலும் திட்டத்துல அதெல்லாம் வாங்கல இல்லையா, படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய காரின் டயர் வெடித்திருக்கிறது. அஸ்தன்பட்டி என்ற பகுதிக்கு பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் காரோடைய டயர் வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேகத்தில் கார் வந்து கொண்டிருந்ததாகவும் அந்த சமயத்தில் காரின் டயர் வெடித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்ற எல்லையில் வந்துருக்காரா, கார் டயர் வெடிச்சிச்சு சார். அண்ணியாருக்கு தெரியும் இதோட விளைவு என்னன்றது. இவரும் திருட்டுதமா சாமி கும்பிடுவாரு, இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் இவர் நினைப்பாரு. அண்ணியாருக்கு இதோட சகுனம் தெரியும். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ஊரை கொள்ளையடிச்சிட்டு ஊர் பணத்தை அடிச்சு உலையில போட்டு ஊர்ல இருக்கிற தாய்மார்களோட வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டிக்கிட்டு இந்த துப்புரவு தொழிலாளிங்க சாக்கடையில எல்லாம் இறங்கி போராடுறாங்களே, அவர்கள் விடும் சாபம் உங்கள் குடும்பத்தை சும்மா விட்டு விடுமா? அதோட அறிகுறி தான். அந்த பாரு, அது டயர்லாம் வெடிக்கல. அவர் ஏரியாக்குள்ள வந்தோடனே முருகன் வேலை எடுத்து சரக்குன்னு டயர்ல விட்டுருக்காரு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஒரு மலை மேல தீபம் கொளுத்துறத பொணத்தை எரிக்கிறதோட ஒப்பிட்டு பேசுறீங்க. எவ்வளவு எகத்தாலும் உங்களுக்கு. முதலமைச்சர் அப்படின்றதுனால டயர்லாம் கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது புரோட்டோகால் என்ன பண்ணாலும் முருகன் வேலுக்கு முன்னாடி எந்த மிச்சலின் டயர் போட்டா கூட தாங்காதுமா. என்னமா பேசுனுக்கிறீங்க? முருகன் வேல் என்ன சாதாரண வேலைமா? அது ஏன் சார் திருப்பரங்குன்றத்திலேயே ஏரியாவுக்கு வரல, என்னையே கலாச்சிட்டு சார் அந்த வேலை எடுத்துக்கிட்டா அந்த கார் டயர்ல குத்துனா டயரை கலந்து கீழே விழுந்துரா. பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. ஆமாப்பா, உங்க பாவத்தை தீர்க்கணும்னா நீங்க பெரிய பரிகாரம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்? இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அராஜகத்துக்கோ அத்துமீறலுக்கோ அடங்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எங்கள் முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இளைஞரணி மாநாட்டில் பேசியது போல் அன்பாக வந்தால் அரவணைப்போம், அதிகார திமிரோடு வந்தால் நிச்சயமாக முட்டி மோதி பார்த்து விடுவோம். கூப்பிடலடா, வந்துட்டல, வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். இன்று காலையிலே இறை வழிபாட்டிற்காக சென்றிருக்கின்ற ஒரு நிகழ்வு. அங்கே விரும்பத்தகாத கோஷங்கள். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை.
ஒரே கணத்தை எத்தனை வருஷமா தானே தோண்டுவ? நாங்கள் தொடர்ந்து சொல்வது கலைகளை வளருங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். கலைகளை வளருங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். கலவரத்தை வளர்க்காதீர்கள். நிச்சயம் அதில் தமிழகத்தில் அந்த கலவரத்துக்கு இடமில்லை. சொல்றது உண்மையா? காலையில் நடந்த நிகழ்வுதான். நடுநிலையாளர்கள், பொதுமக்கள், அங்கு கூடி நின்ற அந்த 10-20 பேரை தவிர்த்து அனைவரும் அவர்களை பார்த்துத்தான் முகம் சுளித்தார்கள். மீடியா பலம் இருப்பதால் அங்கொன்றும் இங்கொன்றும் கட் செய்து எடிட் செய்து வெளியிடுகிறார்கள். இந்த மனுஷன் ஏதோ மாத்தி மாத்தி போய் சொல்றான். ஐயே வர வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. உண்மையில் நடந்த சம்பவத்தை நீங்களே விசாரித்து உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பதிவிடுங்கள். எங்கள் தோழல் கூட அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க முனைந்த போது மூத்த நிர்வாகிகள் நாங்களே யாரும் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காதீர்கள். எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமா அவர்களே விசாரணை நேர்மையா நடக்கல, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரு. திருமாவளவனா இருக்கட்டும், வேற எந்த சாதி தலைவர்களா இருக்கட்டும், சாதி தலைவர்களா இருக்கட்டும். A few moments later. ஒருமையில் பேசி வரோம், ஒருமையில் பேசி வரோம், ஒருமையில் பேசி வரோம், ஒருமையில் பேசி வரோம். ஆதாரி ராசாவே, ஆதாரி ராசாவே, ஆதாரி ராசாவே, ஆதாரி ராசாவே. எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. திமுக ஒரு தீய சக்தி. தம்பி என்னண்ணே கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுன்னா. வாரிசு அரசியல் தமிழ்நாட்டுல வாரிசு அரசியல் ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப இதா பேசுறாங்க. சோ அத பத்தின உங்களோட ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அறிவு வேண்டும், திறமை வேண்டும், நாணயம் வேண்டும். அது எங்க இருக்கு? ஆனால் அவரை தலைவராக ஒத்துக்கூடிய அளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அப்படி ஒரு அக்செப்டன்ஸ் ஈஸியாக கலைஞர் இருந்து ஸ்டாலினுக்கு வந்தது, ஸ்டாலின் இருந்து உதயநிதிக்கு வருது நம்புறோம். ஒருவேளை ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா நாங்களே ஏற்றுக்கொண்டாலும் இட் இஸ் ஓப்பன் டு பீப்புள். நீங்க எங்கள்கிட்ட வந்து வாரிசுகள் சொல்லவே கூடாது. அங்க போய் சொல்லி அவங்க ரிஜெக்ஷன் பண்ணாக்க அன்னைக்கு தான் நீங்க சொல்றது நியாயம். அது வரைக்கும் நீங்க சொல்றது நியாயம் இல்லை. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, ஆனா சார் நீங்க ஒரு கொள்கையை மட்டுமே பேசி எந்த பின்புலவுமே இல்லை. நீங்க சொன்னீங்க திமுகவில் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய நாடாளுமன்றமே அதிர்ற மாதிரி பேசுறீங்க. உண்மையா அதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். இதே மாதிரி ஒருவர் திமுகவுக்குள்ள வர்றதுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? இப்ப வருவா முடியுமா? நினைச்சா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.